திரியேக கடவுளின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களே கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவை பின்தொடர்வோம். இன்றைக்கு எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு காரியத்தை பின்தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நோக்கத்திற்காக ஏதோ ஒரு மனுஷனையோ அல்லது வேறு எதையோ ஒன்றை ஒரு மனிதன் செய்கிறான், பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். அப்ப மனிதனுக்கு பின்தொடர்வது என்பது பிரிக்க முடியாததாக இருக்கிறது. ஆனால் அந்த பின்தொடர்கிற நிலை என்பது எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறது? எதை பின்தொடர்கிறோம், எதற்காக பின்தொடர்கிறோம், யாரை பின்தொடர்கிறோம் என்று சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அப்படியாக இன்றைக்கு பார்க்கும் பொழுது அநேகர் உலக பிரகாரமாக பின்தொடர்கிற ஒரு நிலையில இருக்கிறது. உலக பிரகாரமான காரியங்களை, உலக பிரகாரமான தேவைகளை மாத்திரமே அதிகமாக பின்தொடர்கிற நிலைகள் அதிகமாக இருக்கிறது. அப்ப இந்த உபவாச நாட்கள்ல இந்த நேரத்துல நாம இந்த உலகத்தை நாம பின்தொடரக்கூடாது, இந்த உலகத்தை நாம் பின்தொடர்ந்து போகக்கூடாது. மாறாக கடவுளை நாம் பின்தொடர்ந்து போக வேண்டும், கடவுளை நாம் பின்தொடர வேண்டும். கடவுளை நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கின்றவர். வேதத்துடன் பார்க்கும் பொழுது இயேசு ஆண்டவர் நமது சீடர்களை அழைக்கிறார். அப்படி அழைக்கின்ற பொழுது அந்த சீடர்கள் மீன்களை பிடித்து கொண்டும் வலைகளை சரி பார்த்து கொண்டும் இருந்தார்கள். சீமோன் பேதுரு, அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, யோவான் இவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க? மீன் பிடித்து கொண்டிருந்தவர்கள், வலைகளை சரி பார்த்து கொண்டிருந்தவர்கள் வெவ்வேறு இடத்துல. ஆனால் ஆண்டவர் இவர்களை அழைக்கின்ற பொழுது இவர்கள் அதை எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்தொடர்ந்து போனார்கள். இயேசுக்காய் வாழ்வதற்கு, இயேசுக்காய் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து இயேசுவை பின்தொடர்ந்து சென்றார்கள். அப்ப இன்றைக்கு நாமும் கூட கடவுள் நம்மை அழைக்கிறார் அடுக்குமாறாக இயேசுவின் வழியாக. ஆனா நாம இந்த உலக பிரகாரமான காரியங்களை விட்டு இயேசுவை பின்தொடர நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்று யோசித்து பார்க்க வேண்டும். ஏனென்று பார்க்கும் பொழுது மத்தேயு 4:21 இப்படியாக சொல்கிறது, உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவரை பின்பற்றினார்கள். ஆம், எனக்கு அன்பானே, இங்க நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் அழைத்த மாத்திரத்துல அவர்கள் எல்லாரும் இயேசுவை பின்தொடர்ந்து போனார்கள். அப்ப இன்றைக்கு இந்த நாள்ல, உபவாச நாள்ல இருக்கிற நாம மனம் மாற வேண்டும். நம்மை கூட அழைக்கிறார். நாம் கூட எல்லாவற்றையும் விட்டு விட்டு இயேசுவை பின்தொடர்ந்து போக வேண்டும். இயேசுவின் பிள்ளைகளாக, இயேசுவின் சீஷர்களாக, இயேசுவால் மீட்கப்பட்ட மக்களாக நாமும் கூட புறப்பட்டு போக வேண்டும். அவரை பின்தொடர வேண்டும். அவரை பின்தொடர்ந்து வாழும் பொழுது கடவுள் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அந்த ஆண்டவருக்குள்ளாக நாம் அவரையே பின்தொடர்ந்து அவருக்குள்ளாக வாழ்வதற்கு தூய ஆவியானவர் நம்மை பலப்படுத்தி காப்பாராக. ஆமென். எல்லா ஆபத்துக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கண்மலையும் மீட்பருமாகிய கடவுளே, இந்த நாளுக்காக, இந்த வேலைக்காக நாம் நன்றி படிக்கிறோம். அப்படியாக நாங்கள் இந்த உலக பிரகாரமான பின்தொடர்தலை விட்டு விட்டு எப்போதும் இனி வரக்கூடிய காலங்களில் உம்மை பின்தொடர்கிற உம்முடைய பிள்ளைகளாக, உமக்குள்ளாக வாழுகிற நல்ல ஒரு பாக்கியமுள்ள ஒரு வாழ்வை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி நிற்கிறோம். அப்படியாக நாங்கள் உம்மை பின்தொடர்ந்து வருகிற பொழுது நீர் எங்களுக்கு நித்திய வாழ்வை கொடுக்கிறீர், பாவ மன்னிப்பை கொடுக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். அப்படியாக நீர் கொடுக்கிற மோட்ச வாழ்வை பெற்றுக் கொள்வதற்கு நீர் தாமே எங்களை தகுதிப்படுத்த வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். இந்த நாளை நாங்கள் முற்று முழுவதுமாக உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் ஏற்றிக்கொள்ளும், நீர் பாதுகாத்து கொள்ளும். எல்லாரும் நீர் தாமே எல்லா விதமான ஆபத்து, பொல்லாப்பு, மோச, நாசம், கவலை, கண்ணீர், வியாதி எல்லாவற்றிலிருந்து விடுவித்து ரட்சித்து காத்துக்கொள்ள வேண்டுமாய் கூட நாங்கள் வேண்டி இருக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் நினைக்கிற, நாங்கள் யோசிக்கிற, நாங்கள் எடுக்கிற எல்லா விதமான காரியங்களையும் எங்களுக்கு வாய்க்கை செய்யும். ஒரு நிறைவான முழுமையான ஒரு வாழ்வு எங்களுக்கு தருவீராக. இந்த சிறிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.